எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to Gayatris Kitchen Corner. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சூப்பர் அண்ட் ஸ்பெஷலான 4 மெயின் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நமக்கு வறுபட்டா போதும். ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் அதோட தோலெல்லாம் உரிகிற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா அதோட தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் தோல் எடுத்த வேர்க்கடலையும் அது கூடவே 1/2 கப் வெல்லமும் சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப பவுடர் மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த அளவில் இருந்தாலே. இப்போ 2 கப் அளவு நல்லா சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவு சுடு தண்ணியில் நம்ம பிசைஞ்சாதான் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது 7லேருந்து 8 மீடியம் சைஸ் அளவு கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும். ஒரு பிஞ்ச் டேஸ்ட்டுக்காக உப்பு நம்ம சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாட் வாட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல எதனா ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு மிக்ஸ் பண்ணுற அளவு சூடு இருக்கும்போது நீங்கள் கை வச்சே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எடுத்தோன்னே ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு நம்ம சுடு தண்ணி சேர்த்ததால நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நீங்கள் நெய் சேர்த்தா தான் கையில் உங்களுக்கு அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் மாவு. மாவு ரொம்ப நீங்கள் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை விரிசலே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். வீட்டில் இருக்கிற எண்ணெய் கவர் இல்லை பால் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்புறமா கொழுக்கட்டையோட மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதிரசத்துக்கு தட்டுற மாதிரி நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் லெவலாக பார்த்துக்கோங்க. உள்ளே இப்போ பூரணம் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். பூரணம் எப்போவுமே 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் இருக்கணும். நீங்கள் அதிகமாக உள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களால் ஒழுங்காக அது க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் லிமிட்டடான பூரணம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து எல்லா கார்னரும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப அவசரமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரணம் உள்ளெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ஒட்டாது. அதனால் எல்லா இடமும் இந்த மாதிரி ஈவனாக ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஷேப்பில் கொழுக்கட்டையும் கிடச்சிடும். பூர்ணமும் வெளியில் வராது. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட இட்லி தட்டில் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கொழுக்கட்டையும் வச்சுருங்க. கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்தாலே போதும். அண்ட் நீங்கள் மேலே விசில் வைக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அது நல்லா வெந்திருக்கு. உள்ளே இருக்கிற கலரும் நமக்கு அழகாக தெரியுது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உள்ள பூர்ணமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போதே அது நல்லா பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு அது நல்லா ரோஸ்ட் ஆனாலே போதும். அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்டாக துருவி எடுத்துருக்கிற தேங்காயும் ஒரு 30 செகண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக தேங்காவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அரிசி மாவு கொஞ்ச நேரம் லைட்டாக இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப ரா ஸ்மெல் தராமல் இருக்கும் சாப்பிடும்போது. அதனால ஒரு நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் நீங்கள் வறுத்து எடுத்தாலே போதும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து 1.5 கப் அளவு தண்ணி. வெல்லம் வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம்குள்ளே வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்டீல் வடிகட்டியில் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தூசி அதெல்லாம் இருக்கும் எப்போவுமே வெல்லத்தில். அதனால இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா நமக்கு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட வெளியில் வந்துடும். இப்போது மறுபடியும் அதே பேன் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்துடலாம். இப்போது ஃப்ளேமை வந்து லோக்கு பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா நடுவில் வந்து கட்டி கட்டி ஆகிடும். அதனால கண்டினியூஸாக லோ ஃப்ளேமில் வச்சியே நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக போட்டிங்கன்னா மாவு வந்து சரியாக வேகாது. அதனால் 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி அந்த மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள். கட்டியே நடுவில் வராத மாதிரி இதை கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க, ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல். தண்ணியெல்லாம் எப்போ முழுசாக உங்களுக்கு அப்சர்வ் ஆன மாதிரி தெரியுதோ அப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்து எடுத்துருக்கிற வெள்ளை எள்ளும் வறுத்து எடுத்த தேங்காயும் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது ஓரளவுக்கு நமக்கு மாவு கொஞ்சம் ஆறி இருக்கும். அந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சம் நெய் நீங்கள் தடவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிளேட் எடுத்துக்கோங்க. கையில் வந்து நெய் நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா உருண்டை பிடிக்க வரும். பிடி கொழுக்கட்டைனால நம்ம கையில் இந்த மாதிரி லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இல்லை உங்களுக்கு வேறு எதுனா ஷேப்பில் வேணுன்னா கூட நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி தட்டில் வந்து நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து நல்லா பேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு கொழுக்கட்டையும் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இதுலேயும் வந்து நீங்கள் குக்கர் விசில் வைக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட இப்போது சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. ரொம்ப வதங்க தேவையில்ல, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. வெள்ளை மூக்கல்ல வந்து 8 மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மூக்கல்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது எவ்வளோ மணி நேரம் ஊறுதோ. இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இது வந்து 1/4 கிலோ மூக்கல்ல. பெருங்காயமும் வந்து மறக்காமல் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் வந்து துருவி எடுத்துருக்கிற தேங்காய். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதங்கினாலே போதும். அப்போ தான் நமக்கு அந்த உப்பெல்லாம் உள்ளே நல்லா ஊறும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சுண்டலும் 2 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாக இருந்தாலே போதும். 10 பல்லு முந்திரி வந்து அதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு 15 செகண்ட் நீங்கள் எடுத்துருங்க. அதை டார்க் ப்ரௌன் ஆகிட்ட அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் போது நெய்லேருந்து இந்த மாதிரி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் வந்து துருவி எடுத்துருக்கிற தேங்காய், அதுவும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து 1 கப் வந்து பாசி பருப்பை இதில் வறுக்க போகிறோம். நெய் இல்லாமல் கூட நீங்கள் வெறும் ட்ரையாக கூட இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் ரோஸ்ட் ஆனால் போதும். குக்கரில் இப்போ நம்ம வறுத்து எடுத்துருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துடலாம்.
1 கப் பாசிப்பருப்புக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா 2.5 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைகிற அளவுக்கு 1 கப் தண்ணியும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வெல்லமும் தண்ணியும் நல்லா கரையணும். அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஃபில்டரில் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்போ தான் நமக்கு ஸ்டெயின் ஆகி இந்த மாதிரி தனியாக வந்துடும். மூணு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கும். இது வந்து இப்போ நல்லா மசிக்கணும், அதனால் நீங்கள் வந்து ஒரு மத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சு விட்டால் பருப்பு நல்லா வெந்திருந்தால் அதுவே இப்படி மசிஞ்சிடும். இப்போ நம்மளோட வெல்லம் தண்ணியும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். இப்போது நம்ம வறுத்து எடுத்துருக்கிற தேங்காயும் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப வந்து தேங்காய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் கம்மி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது வீட்டிலே பண்ண நெய், நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுறேன், அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கேஷ்நட் போட்டு கார்னிஷிங் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, 4 ரெசிபியுமே ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு எதுனா இதுலேருந்து ஒரு ரெசிபி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலுமே இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு கைத்தஸ் கிச்சன் கார்னர். எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Thank you for watching.